Yes, I came one or two times from other occasions. So I can give everything. Returning officer, he also some restrictions. The other rest of the income, the procedures are good. So, one procedure After that, 28. Issues that people expect. Occupy, but only thing who is responsible that the government. Just I spoke, Kalambu, so they told if you want, you can send it. With our technical officer, and the technical officer, and make the estimate, and if you want, they will So you do that way? Sir, திருப்பி கொண்டு வாங்க. Thank you, sir. Thank you, sir. Thank you very much for support and the great opportunity for the யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலய காணிகள் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட கட்டளை தளபதி அவர்களால் எங்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே வெலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளும் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த காணிகளுமாக மொத்தம் 40.7 ஏக்கர் காணி இன்று உத்தியோகபூர்வமாக எங்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே J233 காங்கேசந்துறை மேற்கு மாங்கொல்லை கிராமத்துக்குரிய 15.13 ஏக்கர் காணியும், அதே வேளையிலே J244 வசாவளான் கிழக்கு ஒட்டகபுலம் கிராமலர் பிரிவுக்குரிய 20 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 காணிகளிலும் முறையே 47 குடும்பங்களும் ஒட்டகபுலம் கிராமத்திலே 55 குடும்பங்களுமாக அந்த காணிகளை பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கட்கோளம் பகுதியிலே 5.5 ஏக்கர் காணி 3 குடும்பங்களைச் சேர்ந்த அந்த காணியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருப்பினும் இது தொடர்பாக அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணிவெடிகள் தொடர்பான பரிசோதனைகள் எங்களால் நாளை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் பின்னர் மக்கள் தங்களுடைய காணிகளுக்குள் செல்லக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பிரதேச செயலாளருக்கு வேண்டிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசத்துக்குரிய பொதுமக்கள் தங்களுடைய பதிவுகளை உடனடியாக நாளைய தினம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் மேற்கொண்ட பின்னர் அவர்களுக்குரிய அறிவிப்பை நாங்கள் நாளை மறுதினம், ஏனால் இந்த காணி தொடர்பாக நாங்கள் ஒரு முழுமையான கண்ணிவெடி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாளை மறுதினம் அவர்கள் தங்களுடைய காணிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டமாக வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த J400 அல்வாய் வடக்கு கிராம பிரிவைச் சேர்ந்த திக்கம் கிராமத்திலே 16.54 ஏக்கர் காணி விடுவிப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த காணிகள் 33 குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. ஆகவே அதிலே சில நடைமுறைகள், அந்த காணிகளிலே அவர்களுடைய இராணுவத்தினுடைய அகற்ற வேண்டிய பொருட்கள் அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவிலே அந்த காணியும் முடிவுபெறக்கூடிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கட்டளை தளபதி அவர்களால் எனக்கு இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே அந்த காணியும் மிக விரைவிலே விடுவிப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.